ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்டெக்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா ப்ரீ ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வந்து பார்க்க போறோம். முதல்ல ப்ரீ ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா பார்க்கறதுக்கு முன்னாடி பிசியும் ஏடியும்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? பிசினா பிஃபோர் கிரைஸ்ட், கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பிசின்னு சொல்லுவோம். இப்போ இன்டீஜர்ஸை வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமா? இப்போ 0 வந்து நடுவில் இருக்கும், இங்கே 1 2 3ன்னு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே -1 -2 -3ன்னு போயிட்டு இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி கிறிஸ்து பிறக்கிற நாள் தான் நம்ம பிசின்னு வச்சுப்போம். ஓகேவா? இது வந்து கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே பிசி, கிரைஸ்ட் பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஏடி. ஓகேவா? இது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்பர்ஸ் வந்து 3ல இருந்து 1 வரையும் கம்மியாயிட்டே வரும். ஓகேவா? அதே மாதிரி ஏடியில் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பிஃபோர் கிரைஸ்ட் வந்து நம்பர்ஸ் கம்மியாயிட்டே வரும், அது கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் அதிகமாயிட்டே போகும். ஆனா இன்டிஜர்ஸ் மாதிரி 0ன்னு ஒரு வருஷம் வந்து இல்லவே இல்லை. ஓகேவா? 1ன்ற இயர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி நெகட்டிவ் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் வந்து ஏடி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து பிசி, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நடந்தது. ஓகேவா? 3300ல இருந்து 1300, அதாவது நம்பர் வந்து கம்மி ஆகுது. சரிங்களா? நம்பர் வந்து கம்மி ஆகுதுன்னா அது வந்து கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த ஸ்லைட் போலாமா? அடுத்த டிவிஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்டரியை வந்து எப்படி டிவைட் பண்ணாங்க? ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் வந்து பிரிக்கிறாங்க. ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2.5 மில்லியன் இயர்ஸ்ல இருந்து 700 AD வரையும் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியை பிரிக்கிறாங்க. ஓகேவா? இது 700ல இருந்து 1750 ADயை வந்து மெடிவல் ஹிஸ்டரியை பிரிக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 1750ல இருந்து இப்போ ப்ரெசன்ட் டே. ஓகேவா? இது எல்லாத்தையுமே வந்து மாடர்ன் ஹிஸ்டரியா வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்து இப்போ ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியை வந்து ப்ரீ ஹிஸ்டரின்னு ஒன்று பிரிக்கிறாங்க, ப்ரோட்டோ ஹிஸ்டரின்னு பிரிக்கிறாங்க. ப்ரீ ஹிஸ்டரியில் இருக்கிறது எல்லாமே ஸ்டோன்ல, அதாவது ஸ்டோன் ஏஜஸ் யூஸ் பண்ணி என்னென்ன பண்றாங்களோ அது எல்லாமே ப்ரீ ஹிஸ்டரியில வரும். ப்ரோட்டோ ஹிஸ்டரி என்னன்னா ஸ்டோன் ஏஜ்ல இருந்து கொஞ்சம் டெவலப் ஆயிருப்பாங்க, அதாவது எழுதுற அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருப்பாங்க. சரிங்களா? அந்த எழுதுற அளவுக்கு டெவலப் ஆயிருப்பாங்க. அதை வந்து நம்ம எப்படின்னா ரொம்ப கம்மியான வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இல்லைன்னா புரிஞ்சுக்கவே முடியாத வந்து ப்ரோட்டோ ஹிஸ்டரின்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ ப்ரீ ஹிஸ்டரியை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக், கால்கோலித்திக்னு பிரிக்கிறாங்க. சரிங்களா? பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக், கால்கோலித்திக். சரிங்களா? இந்த பேலியோலித்திக்கை வந்து லோவர் பேலியோலித்திக்காவும், மிடில் பேலியோலித்திக்காவும், அப்பர் பேலியோலித்திக்காவும் 3 டைப்பா பிரிக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த பேலியோலித்திக் பார்த்தோம்ல, லித்திக்னாலே முதல்ல வந்து ஸ்டோனு அர்த்தம். லித்திக்னாலே ஸ்டோனு அர்த்தம், பேலியோனா ஓல்டுன்னு அர்த்தம், மீசோனா மிடில்னு அர்த்தம், நியோனா நியூன்னு அர்த்தம், கால்கோனா காப்பர்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்து ப்ரீ ஹிஸ்டரி வந்து அதாவது ஸ்டோன் ஏஜஸ் எல்லாமே எழுதுறதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஸ்டோன் ஏஜஸ். சரிங்களா? இப்போ பேலியோலித்திக் ஏஜ்ல வந்து ரஃபா வந்து ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஹண்டிங்கும் கேதரிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க பேலியோலித்திக்ல. சரிங்களா? என்ன பண்றாங்க? ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஹண்டிங்கும் கேதரிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மீசோலித்திக்ல அதே ஸ்டோன்ஸை வந்து சின்ன சின்னதா ஆக்கி அதை வச்சு ஹண்டிங் பண்ணாங்க. சரிங்களா? இப்போதான் வந்து மீசோலித்திக் பீரியட்ல தான் வந்து பீப்புள்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? நியோலித்திக்ல ஹண்டிங்கும் தாண்டி அக்ரிகல்ச்சரும் டொமஸ்டிகேஷனும் நடந்துச்சு. சரிங்களா? நியோலித்திக்ல என்ன பண்ணாங்க? அக்ரிகல்ச்சரும் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸும் நடந்துச்சு. சரிங்களா? அப்புறம் ஸ்டோன்ஸையும் பாலிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கால்கோலித்திக் ஏஜ் வந்து காப்பர் ஸ்டோன் ஏஜ். காப்பர் அலாங் வித் ஸ்டோன் டூல்ஸ். சரிங்களா? காப்பரும் ஸ்டோன் டூல்ஸும் யூஸ் பண்ணி மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இது வந்து கால்கோலித்திக் ஸ்டோன் ஏஜ். சரிங்களா? அடுத்து பேலியோலித்திக் பீரியடை பத்தி பார்க்க போறோம். பேலியோலித்திக் பீரியட் தான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் வந்து ஹிஸ்டரியில ஸ்டார்ட் ஆகிற பீரியடு. 2.6 மில்லியன் இயர்ஸ்ல இருந்து 10,000 BCE வரையும் பேலியோலித்திக் பீரியட். சரிங்களா? ஹியூமன்ஸ் என்னவா இருந்தாங்க? ஹண்டர் கேதரஸா இருந்தாங்க. சிம்பிள் ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ணி ஹண்டிங்கும் அவங்களோட டெய்லி வேலையும் வந்து பார்த்துக்கிட்டாங்க. சரிங்களா? அவங்க எங்க வாழ்ந்தாங்க? கேவ்ஸ்ல, ராக் ஷெல்டர்ஸ்ல, சின்ன சின்ன கேம்ப்ஸ்ல வந்து வாழ்ந்தாங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஃபயரை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கேவ் பெயிண்டிங்ஸும் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா? இது என்ன பீரியட்ல நடந்துட்டு இருக்கு? பேலியோலித்திக் பீரியட்ல வந்து நடந்துட்டு இருக்கு. அடுத்து
பேலியோலித்திக் பீரியடை வந்து 3ஆ பிரிச்சோம் தெரியுமா? லோவர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக் அப்புறம் அப்பர் பேலியோலித்திக்னு பிரிச்சிருக்கோம். சரிங்களா? லோவர் பேலியோலித்திக் வந்து 2.5 மில்லியன் இயர்ஸ்ல இருந்து 3 லேக் இயர்ஸ் வரையும். அதே மிடில் பேலியோலித்திக் வந்து 3 லேக்ஸ்ல இருந்து 3000 இயர்ஸ் வரையும். பிசிஇ, இது எல்லாமே பிசிஇ. அப்பர் பேலியோலித்திக் வந்து 50,000ல இருந்து 10,000 பிசிஇ வரையும். சரிங்களா? அப்புறம் இதோட சைட்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பஞ்சாப், ஓகேவா? பஞ்சாப்ல இருக்க சொஹன் வேலி லோவர் பேலியோலித்திக்கு, உத்தரப்பிரதேஷ்க்கு பெலன் வேலி, ராஜஸ்தான்ல டிட்வானா, கர்நாடகால ஹுன்ஸ்கி, அப்புறம் காஷ்மீர்ல பஹல்கம்மா, மகாராஷ்டிரால பாட்னி. ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாட்டுல ஒண்ணு தான் அத்திரம்பாக்கம். அடுத்து சைட்ஸ் ஆஃப் அப்பர் பேலியோலித்திக் வந்து மத்திய பிரதேஷ்ல பிம்பெட்கா கேவ் பெயிண்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். மகாராஷ்டிரால இருக்க இனாம்கோன், நவேடா. ஓகேவா? அடுத்து ராஜஸ்தான்ல இருக்க டிட்வானா. ஓகேவா? இது லோவர் பேலியோலித்திக்ல இருக்கு, அப்பர் பேலியோலித்திக்ல இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பிம்பெட்கா கேவ் பெயிண்டிங்ஸ். இதுதான் இந்தியால கிடைச்ச ஓல்டஸ்ட் கேவ் பெயிண்டிங்ஸ். இட் இஸ் அசோசியேட்டட் வித் பேலியோலித்திக் ஏஜ். என்ன பேலியோலித்திக் ஏஜ்னு பார்த்தோம்? அப்பர் பேலியோலித்திக் ஏஜ்னு பார்த்தோம். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு? மத்திய பிரதேஷ்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இதாவது ராக் பெயிண்டிங்ஸ்க்கு ஃபேமஸ். இதை வந்து டிஸ்கவர் பண்ணது விஎஸ் வக்கன்கர். ஓகேவா? இதுதான் இந்த கேவ் பெயிண்டிங். அடுத்து மீசோலித்திக் பீரியட் எதுல இருந்து போகுது? 10,000 இருந்து 8,000 பிசிஇ வரையும் போகுது. இதுதான் வந்து ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்னு சொல்றாங்க. எதுல இருந்து டிரான்சிஷன் ஃபேஸ் ஆகுது? பேலியோலித்திக்ல இருந்து மீசோலித்திக் ஆகுது, மீசோலித்திக்ல இருந்து நியோலித்திக் ஆகுது. இந்த மீசோலித்திக் பீரியட் தான் டிரான்சிஷன் ஃபேஸ்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் யூஸ் பண்றாங்களா? பேலியோலித்திக்ல வந்து பிக் ஸ்டோன்ஸ். ஓகேவா? மீசோலித்திக்ல வந்து ஸ்மால் ஸ்டோன்ஸ். மீசோனாலே ஸ்மால்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸ்மால் ஸ்டோன்ஸ் தான் அர்த்தம். மீசோனா ஸ்மால், லித்திக்னா ஸ்டோன்ஸ். ஸ்மால் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண பீரியட் வந்து மீசோலித்திக் பீரியட்னு சொல்றாங்க. சரிங்களா? அதான் ஸ்மாலர் அண்ட் மோர் சஃபஸ்டிகேட்டட் டூல்ஸ் யூஸ் பண்றாங்க. இதுதான் ஏர்லி எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஆஃப் ஃபார்மிங். ஓகேவா? மீசோலித்திக் பீரியட். இந்த மீசோலித்திக் பீரியடோட சைட்ஸ். ஓகேவா? குஜராத்ல இருக்க லங்காங், மெக்சானா. ஓகேவா? மத்திய பிரதேஷ்ல இருக்க ஆடம்கர், பிம்பட்கா. ஓகேவா? ஆல்ரெடி பார்த்தோம். பிம்பட்கா வந்து பேலியோலித்திக்லயும் அசோசியேட் ஆயிருக்கு, மீசோலித்திக்லயும் அசோசியேட் ஆயிருக்கு. அடுத்து ராஜஸ்தான்ல இருக்க போகர், உத்தரப்பிரதேஷ்ல இருக்க சொப்பானியோ, அடுத்து கர்நாடகால இருக்க சங்கன்குலா, அடுத்து தமிழ்நாட்டுல இருக்க டுட்டிகோரின். ஓகேவா? தேரி ஃபாரஸ்ட். ஓகேவா? அடுத்து நியோலித்திக் ஏஜ். நியோலித்திக் ஏஜ் வந்து இப்போ எப்படி ஹண்டர்ஸா இருந்தாங்களோ, அதுக்கப்புறம் அந்த ஹண்டர்ஸ் வந்து ஃபார்மிங்க்கு வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்ச பீரியட் தான் நியோலித்திக் பீரியட். ஓகேவா? நியூ ஸ்டோன் ஏஜ். அதான் அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க, பாட்ரி பண்ண ஆரம்பிச்சாங்க, டூல் ரிஃபைன்மெண்ட், அப்புறம் பர்மனன்ட் டுவெல்லிங்ஸ். பர்மனன்ட் டுவெல்லிங்ஸ்னா பர்மனன்ட் செட்டில்மெண்ட்ஸ். ஓகேவா? பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு இடம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஒரு மாடர்ன் சிவிலைசேஷனுக்கு ஒரு ஃபவுண்டேஷனா இருந்திருக்கு. என்னது? நியோலித்திக் பீரியட் தான் ஒரு மாடர்ன் சிவிலைசேஷனுக்கு ஒரு ஃபவுண்டேஷனா இருந்துச்சு. சோஷியல் ஆர்கனைசேஷன் பண்ணாங்க, அப்புறம் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அடுத்து சைட்ஸ் ஆஃப் நியோலித்திக் பீரியட். ஓகேவா? மெஹங்கர்ல இருக்க, அதாவது பாகிஸ்தான்ல இருக்க மெஹங்கர் தான் இருக்கலே ஓல்டஸ்ட். ஓகேவா? ஓல்டஸ்ட் நியோலித்திக் சைட்டை ஃபவுண்ட் இன் இந்தியன் சப்கான்டினென்ட். ஓகேவா? அடுத்து காஷ்மீர்ல இருக்க புர்ஜுஹம் குஸ்த்ரால். ஓகேவா? புர்ஜுஹம் வந்து என்ன எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, டாக் டொமஸ்டிகேட்டட் வந்து டாக் வந்து பண்ணாங்க. அந்த டாகை வந்து ஓனர் இறக்கும் போது அவங்களோட சேர்ந்து புதைச்சிட்டாங்க. பரீட் அலாங் ஓனர். ஓகேவா? அந்த ஓனரோட சேர்ந்து புதைச்சிட்டாங்க. அடுத்து குஸ்த்ரால் எதுக்கு ஃபேமஸ்னா, நிறைய பாட்டர்ஸ் வந்து அங்க அதிகமா இருந்தாங்க, அதனால அதுக்காக ஃபேமஸ். சரியா? இது என்ன சொல்றாங்க? கேவ் ஆஃப் பாட்டர்ஸ்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பீகார்ல இருக்க சிராண்ட். இந்த இடம் எதுக்கு ஃபேமஸ்னா, இப்போ நம்ம இறந்து போறோம்ல, இறந்து போயிட்டு போன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுதுல்ல, அந்த போன்ஸ் யூஸ் பண்ணி டூல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? டூல்ஸ்
மேட் ஆஃப் போன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் இருக்க சங்கங்குலா, பிரம்மகிரி, மஸ்கி, பிக்லிஹால், அப்புறம் ஹல்லூர். ஓகேவா? இங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மில்லட் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க? மில்லட் வந்து கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அடுத்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்க கொல்டிவா, பெலன் வேலி, மகாகாரா. ஓகேவா? நெக்ஸ்ட் மற்ற சைட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வந்து பையம்பள்ளி, காவேரி. இதே மேகாலயா வந்து காரோ ஹில்ஸு. அசாம்ல வந்து டோஜாலி ஹடிங். அடுத்து டர்க்கியில் வந்து கேட்டல் ஹுயாக். ஆந்திர பிரதேஷ்ல இருக்க பீமா, கிருஷ்ணா, துங்கபத்ரா, புதிஹால், உட்னார், நாகார்ஜுன கோட்டா. ஓகேவா? இது எல்லாமே வந்து மற்ற நியோலித்திக் சைட்ஸு. இதுல வந்து டர்க்கியில் இருக்க கேட்டல் ஹுயாக் வந்து எதுக்கு ஃபேமஸ்னா ஃபர்ஸ்ட் இங்கே தான் வந்து புரோட்டோ சிட்டி வந்து உருவாகுது. புரோட்டோ சிட்டி. ஓகேவா? இங்க என்ன பண்றாங்க? மக்கள் வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி கட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒட்டி ஒட்டி இருக்கிற வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுல இருக்கிற இதெல்லாம் வந்து எதுல மேடா இருக்குன்னா மட்டு பிரிக்கால மேடா இருக்கு. சரிங்களா? இது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து உலகத்துல ஃபர்ஸ்ட் தோணுது வந்து டர்க்கியில இருக்க கேட்டல் ஹுயாக்ன்ற இடத்துல புரோட்டோ சிட்டின்றது ஒரு சிட்டி உருவாகுது. அந்த சிட்டில வந்து வீடுகள் எப்படி கட்டுறாங்கன்னா பக்கத்துல கட்டுறாங்க. அந்த வீடுகள்ல இருக்கிற எதுல மேடா இருக்குன்னா மட் பிரிக்கால வந்து மேடா இருக்கு. சரிங்களா? அடுத்து கால்கோலித்திக் பீரியடு. கால்கோலித்திக் பீரியட் வந்து 3000 BCEல இருந்து 700 BCE வரையும். கால்கோனா காப்பர்னு அர்த்தம். நமக்கு தெரியும். கால்கோனா காப்பர்னு அர்த்தம். லித்திக்னா ஸ்டோனுன்னு அர்த்தம். சரிங்களா? அவங்களோட மெயின் ஆக்குபேஷன் என்னன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. டூல்ஸ் என்னென்ன யூஸ் பண்றாங்கன்னா காப்பர் ஆக்சஸ் யூஸ் பண்றாங்க. நைஃப்ஸ், சிசல்ஸ், ஸ்டோன் டூல்ஸ்க்கு கூட இது எல்லாமே யூஸ் பண்றாங்க. அடுத்து ஹவுசஸ் வந்து மட் ஹவுஸ்ல வந்து இருக்காங்க. அந்த மட் ஹவுசஸ் எப்படி இருக்கு? ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு. ஓகேவா? அடுத்து பாட்ரி வந்து பெயிண்டட் பாட்ரி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எஸ்பெஷலி பிளாக் அண்ட் ரெட் வேர். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளாக் அண்ட் ரெட் வேர் வந்து பாட்ரி வந்து எந்த பீரியட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கால்கோலித்திக் பீரியட்ல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்து எக்கனாமி என்னென்ன யூஸ் பண்றாங்க? ஃபார்மிங், கேட்டில் ரேரிங், ஹண்டிங், ஃபிஷிங் அண்ட் ட்ரேட் எல்லாமே காப்பர் ஸ்டோனேஜ்ல வந்து நடக்க ஆரம்பிச்சிருது. உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா காப்பர் வந்து யூஸ் பண்றது தெரியுது. அயன் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் தெரியல. இதே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல வந்து அயனும் உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்காது. இவங்க வந்து புதைக்கும் போது எப்படி புதைக்கிறாங்கன்னா ஒரு ஏர்ன் பரியல்ல வந்து புதைக்கிறாங்க. சரிங்களா? ஏர்ன் பரியல் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து இதோட சைட்ஸ் வந்து ராஜஸ்தான்ல இருக்கு அஹா, கிலுண்ட், அப்புறம் மத்திய பிரதேஷ்ல இருக்க கயாத்தா, நவ்டேட்டோ, எரான், மகாராஷ்டிரால இருக்க இனாம்கோன், தைமதாபாத், நெவேசா, ஜோர்வா, சண்டோலி. இது எல்லாமே சைட்ஸ் ஆஃப் கால்கோலித்திக் பீரியட். தேங்க்யூ.